8 மாநில துணைத் தலைவர்கள், 8 மாநில செயலாளர்கள், 4 பொதுச் செயலாளர்கள், 1 பொருளாளர் அப்படின்னு 21 பேர் கொண்ட மாநில பட்டியல தயார் செஞ்சிருக்காரு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன்க. ஒவ்வொரு பதவிக்கும் 3 பேர் கொண்ட பட்டியலை தயார் செஞ்சு தேசிய தலைமையான திரு ஜே.பி. நட்டா அவர்கிட்டயும் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுல கொள்கையாளர்கள், அப்புறம் கட்சிக்காக செலவு பண்ணக்கூடியவங்க, கடுமையாக உழைச்சவங்க, அது மட்டும் இல்லாம திமுகவை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அப்படின்னு பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. நிறைய பிரபலங்களும் இந்த பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் பாஜக மீதான ஒரு அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது தேர்தலுக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சரி விகிதமாக எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ற மாதிரி பட்டியல் தயாரிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா திரு வினோஜ் பி செல்வம், அப்புறம் திரு கே.டி. ராகவன் உள்ளிட்ட அரை டசன் பேரு அந்த 4 பொதுச் செயலாளர்கள் பதவிக்கும் குறி வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவங்களுடைய ஆதரவாளர்கள் யாரும் இங்க பொறுப்புக்கு வந்துடக்கூடாது அப்படின்னும் நுட்பமாக வேலை பார்த்திருக்காங்க நயினார் டீம் அப்படின்னும் தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல தலைவராக இருந்து விட்டதால தேசிய பதவியை குறி வச்சு காய் நகர்த்துறாங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். தற்போது லிஸ்ட் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவுடைய டேபிள்ல இருக்குங்க.